ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்களை, இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சிங்க, 50 ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் போயிடுச்சு. அப்போ சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் பழைய ஃப்ளாஷ்பேக் எடுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறீங்க, மாதம் 20,000 50,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்கள் வருமானம் கம்மி, உங்களால் ஒரு டியூ கட்டி சொந்த வீடு கூட வாங்க முடியாது. ஒரு பைக்குக்கு டியூ கட்டுறது கூட கஷ்டம். மாசம் 1ஆம் தேதி பக்குன்னு இருக்கு. எனக்கு கார் டியூ கட்டுறதும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் அப்படிதானே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தானே வாழ்றோம். ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க, ஒரு தொகுதிக்கு 60 கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணுதுன்னா அந்த பணம் எங்க இருந்துங்க வருது? ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணா தான் ஜெயிப்பானா, அந்த பணம் எங்க இருந்து வருது? ஏன் அவன் செலவு பண்றான்? எதுக்கு செலவு பண்றான்? ஓட்டுக்கு 10,000 எதுக்கு கொடுக்கறான்? எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறான்? சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்பி என்ன கம்பெனி வச்சிருந்தான்? பில்கேட்ஸோட பேரனாவன். சாதாரணமா சைக்கிள் வந்துட்டு இருந்தா, டிவிஎஸ்ல வந்திருந்தா, டக்குன்னு பார்த்தா 2 காலேஜ் வச்சிருப்பான், டக்குன்னு பார்த்தா பெரிய கல்குவாரி வச்சிருப்பான். இதெல்லாம் எங்க வந்தது? உழைச்சு வந்ததா? உழைக்கிறவங்களுக்கு 80% பாவம் நடந்து ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிறான் வெயில்ல. ஆனா இவங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப இதுக்கு பேர் என்னது? கடவுள் கொண்டாந்து கொடுத்தாரா என்ன உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த திருட்டுத்தனம் இல்லாத அரசியல் வரணுங்கிறதாங்க என்னை போன்ற ஆட்களுடைய விருப்பம். நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும்னா இந்த அரசியல் எல்லாம் அப்புறப்படுத்த வேணும். இந்த திருடங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவங்களோட அரசியல் பேச்சு திராவிட கட்சிகளுக்கு எதிரானதா இருக்குது. அப்படியா? நான் மக்களுக்கு எதிரானவங்கள சொல்லிட்டு இருக்கேன் சாமி. அது என்ன திராவிடம்? அந்த மாதிரிலாம் என்ன? நீங்க மக்களுக்கு எதிரான ஆட்சியும் மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தை பத்தி தான் நான் பேசுறேன். உங்க பேச்சு அடிப்படை சாராம்சம் தான் நாம் தமிழர் நோக்கி போற மாதிரி இருக்கு. நான் தமிழன் தான் சாமி, நான் தமிழன் தான், சுத்த தமிழன், ஒரு தூய்மையான இந்தியன், இந்து. உண்மைதானே? என் பிறப்பை நான் மாத்திக்கவே முடியாதுல்ல. சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு ஆளுங்கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் மாறி மாறி அவங்களுக்கான உயிரிழந்தவங்களுக்கான நிதியுதவி கொடுக்கறது, ஒரு சில கட்சிகள் அதை நிதியுதவி கொடுக்கறதை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு இதோட போயிட்டு இருக்காரு. இன்னொரு 20 மாசம் தான் அங்க தேர்தல் இருக்கு இல்லையா? தேர்தல் வந்துருச்சுல்ல, அதனால 10 லட்சம் என்னங்க, ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. போட்டி போட்டு ஏன்டா கொடுக்குறீங்கன்னு ஒரு குரூப்பும். எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சிங்க. எவ்வளவு பாருங்க, அந்த உயிர்கள்லாம் டிவியில பார்க்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க. உண்மையாலுமே பயங்கர வருத்தமா இருக்கு. எத்தனை உயிர்கள் பலியாது பாருங்க. நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க. நம்ம நாடு ரோடு முழுக்க முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறனே, அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா? இது ஸ்லோ பாய்சனுங்க. இவன் இன்னைக்கே செத்துருவான், இவன் 5 வருஷங்களுக்கு சாவும். ஸ்லோ பாய்சனுங்க. இது என்ன ஒரு பெரிய மாற்றம்? உங்களால இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அட பிளாஸ்டிக் பாட்டில ஒழிங்கன்னு சொல்லி மூக்கு போர்டு வச்சீங்களே, உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடியுதா? அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்? இந்த கையாளாகத்தனம் எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க. உண்மையா கஷ்டமா இருக்கு. இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது, அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடந்திருக்காது, ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது. இது எவ்வளவு வருத்தக்கூடிய சம்பவம் பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில எங்கேயாவது வித்துட்டு இருப்பானுங்க. நீங்க வேற இதெல்லாம் நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப எங்கேயாவது காலைல சரக்கு ஓடிட்டு இருக்கு. சினிமா எடுக்கிற மாதிரி ஒரு கருத்தை ஆட்சி முறையில கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி சார் ஒரு சினிமால ஒரு கருத்தை நீங்க எடுத்து சொல்லிடுறீங்க. அது குறைந்த பட்ஜெட்டா இருக்கலாம், பெரிய பட்ஜெட்டா இருக்கலாம். நான் ஆட்சி முறைங்கிறது சமூகத்துல ஒரு மாற்றத்தை உடனே நீங்க கொண்டு வரலாம் நம்புறீங்களா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நீங்க நினைச்சா முடியுங்க. என்ன சிகரெட் குடிக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமில்ல, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன். லைட்டா விட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்க் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுவேன். விடுனா விட்டு, விடுனா விடு. என்ன சாமி இருக்கு? அதுக்கு தானே தங்கம் ஓட்டு. என்னுடைய இயலாமையை காப்பாத்துறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள். என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே. என்னை காப்பாத்துற அப்பா அம்மாவை அவங்க தானேமா. அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க. நீங்க அதை முடியலன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடலாமே. அதே எப்படி? அதை செய்யணுமே, அதை மாத்தி தானே ஆகணும். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி கொடுங்க தானே கேக்குறீங்க, ஒரு 1/4 பாட்டில் விஷம் கொடுன்னா கேக்குறீங்க. உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா? அதனால ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சாமி. ரோடு போட்டா கொல்ல, பள்ளிக்கூடம் கட்டினா கொல்ல, தண்ணியில கொல்ல, சாராயத்துல கொல்ல, சிகரெட்ல கொல்ல, முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்கும் தான் சாமி நடக்குது. அந்த மாற்றங்கள் வரணும் தான் நான் சொல்றேன். அதுல இருந்து ஆட்சி மாற்றத்துக்கவே முடியாது அப்படின்னா
அதை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வரக்கூடிய படங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் இதற்கான கருத்துக்கள், ஆட்சி மாற்றத்துக்கான அந்த மாதிரி முன்னெடுப்பா இருக்கும் இல்ல கண்டிப்பா. நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம பொழுதுபோக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை இல்லையா? அது கட்டாயமா அதை செய்யணும்னு நான் விரும்புறேன் சாமி. அது என் மனசுக்கு அதான் நினைக்கிறேன் நான். நெருக்கடி வந்து எப்படி சொல்றீங்க? இப்ப வந்து முன்னணி நடிகர்கள் எல்லாம் பல பேர் வந்து அவங்க படத்துக்கு இடையூறா பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு நெருக்கடி வந்தா எப்படி? ஏங்க இப்ப நான் எடுக்கிற இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கும் இந்த ஜூலை 5ஆம் தேதி வர இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கும் பல நெருக்கடி, பல தடைகள் இருக்குதானே சாமி செய்யும். என்ன பண்ணிடுவான்? இது பாருங்க, ஒரு முறை வாழ்க்கை சாமி. தப்பு செய்யறவனுக்கு, கெட்டது பண்றவனுக்கு இவ்வளவு தில்லு தைரியம் இருந்தா நல்லதா நினைக்கிற எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அது நமக்கு எதுக்கு பயந்துக்கணும்? நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம். மக்களை நம்பி போறோம், நல்லது செய்வோம், நல்லதே நடக்குன்னு நம்புறேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் உலக கட்சியும் எந்த கட்சியும் நல்ல கட்சி அமையணுங்க. ஒரு கட்சி அமையும், கண்டிப்பா எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். பாஜக சாமி அப்படியெல்லாம் பேர் வைக்கல சாமி. நாளைக்கு நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு கோவம் வரலையா? என்னடா இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்னு கட்டாயமா ஒரு கோவம் வரும்ல உங்களுக்கு. உங்களை மாதிரி ஒரு நடிகர் வந்து இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, சரி, உங்களை மாதிரி அவருக்கு கோவம் வந்து நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி விஜய்ங்கிற மாதிரி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? தெரியல சாமி. எல்லாரும் நல்லது செய்யறது தான் வராங்க, நல்லது செய்யறது தான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நடந்த பாடு இல்லை. அப்படி யாராவது நல்லது செய்ய வந்தாலும் விடவும் மாட்டாங்க. விட்டுருவாங்களா? நடக்காதுங்கிறீங்க சார். இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெரிய மாஃபியா சார். ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் எடுக்கக்கூடிய மிக அற்புதமான இடம். உங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்க கட்ட உங்க வரிப்பணத்தை நான் உட்கார்ந்து அழகா அப்படியே அல்வா கேக் மாதிரி எடுத்து சாப்பிட்ற ஒரு தொழில் இது. இன்னைக்கு அது தொழிலா பாக்குறாங்க. இது ஒரு சேவையா இல்ல, மக்களுக்கான பிளாட்ஃபார்மா இல்ல. இது அவங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ். ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். நிறைய கடைகள் உற்பத்தி ஆயிருச்சு. இன்னும் அரசியல் கடைகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவு திரையரங்கு சார்? இந்த படம் ஒரு 200 திரையரங்குல திரையிடலாம். தமிழகத்துல பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், அதே நேரத்துல மதுவிலக்கு கொண்டு வரணும், அதே நேரத்துல கள்ளுக்கடைகளையும் திறக்க வேண்டும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாஜக மாநில. அந்த கருத்தை வர ஏங்க ஆண்டாண்டு காலமாக நீங்க இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தன் கணவன் குடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா? எந்த பெண்களுக்காவது தன் மகன் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாவோ, லிவர் போயிட்டாவோ, கிட்னி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாருங்க எத்தனை பேஷண்ட் மதுவால எவ்வளவு சுகர் பாடியில எவ்வளவு கஷ்டமா அதெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க? ஆனா ஒரு வருஷமும் நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் சொல்லித்தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க. ஆனா இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அது உற்பத்தி அதிகமாயிட்டு தான் இருக்கு. சோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்க போராடிட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள், நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு 10 லட்சம் கொடுக்குற நம்ம எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். பால் விலை இல்ல, கரும்பு விலை இல்ல, அரிசி விலை இல்ல, கொள்முதல் இல்லன்னு எத்தனையோ விவசாயி பாவம் வறுமையில செத்து போயிருக்கிறாங்க. இதுல ஒரு பங்காவது அவங்களுக்கு அந்த காசை கொடுக்க வச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்க கொடுக்குற 10 லட்சத்துல பிரிச்சு கொடுத்துருக்க முடியுமா? அவனால எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு விவசாயிக்கு நீங்க செய்யற நன்றிக்கரனா இருந்தா இன்னைக்கு ஏன் இவன் போய் கள்ள சாராயத்தை விற்கிறான்? எதுக்காக அவன் குடிக்கிறான்? கடையில போனா 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும், இங்க போனா 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அவன் எளியவன், ஏழ்மை, கையில காசு இல்லை. அப்ப எளியவன் போய் அங்க அந்த 5 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும். இதை நீங்க முற்றிலும் ஒழிக்கணும்னா நீங்க தயவு செய்து கள்ளுக்கடையை தரங்க. ஏன் கள்ளுக்கடை திறக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க, கள்ளுக்கடையை தரங்கன்னு. ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறதே இல்லை தெரியுங்களா? அதுல இவங்களுக்கு வருமானம் இல்ல. அந்த வருமானம் எல்லாம் விவசாயிக்கு போயிடுது. விவசாயி நல்லா இருந்துருவான் பாருங்க, மக்கள் உடம்பு நல்லா இருந்துரும் பாருங்க. ஏன்னா கல்லுல நல்ல சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. அப்போ கல்லு நல்ல விஷயமா வச்ச உடம்புக்கு, யாரும் சாகவே மாட்டானே. அப்ப என்ன பண்ணலாம்? எவ்வளவு அருமையான ஒரு கவலை பாருங்க உங்களுக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ பிச்சைக்காரனாவே, விவசாயி பிச்சைக்காரனாவே நடுத்தருவில் செத்துப்போ. நமக்கு தேவை குடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு மதுவை வைத்துத்தான் வியாபாரம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமா இருக்குது. நம்ம எல்லாம் எல்லாரும் இந்த குடிக்கிற சரக்குல வர்ற வருமானத்தை வச்சுதான் நம்ம தமிழ்நாடு ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தயவு செய்து சொல்றேன் மக்களே, தயவு செய்து
இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாக்களிக்கிறீங்க. ஆனா சிந்திச்சு செயல்படுது. இதுதான் இந்த பூரண மதுவிலக்கு வேணும் அப்படிங்கும்போது கல்லும் வந்து போதை தானே. சரி. நல்லது இருந்தாலும் கல்லும் போதை தானே. அது குடிச்சா வந்து பெண்கள் ஏத்துக்குவாங்க. ஏன் இதே கேள்வி நீங்க டாஸ்மார்க்ல கேட்கல? இல்ல பூரண மதுவிலக்கு வேணும்னு ஏங்க, சொல்றாங்க. கல்லு- மதுக்கடைகள் மூடணும்னா அப்ப நீங்க கல்லு குடிச்சா ஏங்க- பெண்கள் ஏத்துக்குவாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? இப்ப கல்லுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அந்த காலத்துல கல்லு குடிக்கலையா? இப்ப கல்லு என்ன விஷமா? ஏன் நிறுத்தி வச்சீங்க? அது உங்களுக்கு வருமானம் இல்ல. அதுல உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சிருந்தா நீங்க உடனே போட்டிருப்பீங்களா? கல்லு கடையை சம்பாதிக்க முடியாது உங்களால, அவ்வளவுதானே. கல்லு குடிச்சா பெண்கள் ஏத்துக்குவாங்க. ரஞ்சித் கல்லு குடிச்சா ஏங்க, அப்ப நீங்க இப்ப டாஸ்மார்க் ஒத்துக்கிறீங்க? டாஸ்மாக் டாஸ்மாக் போடணும்னு சொல்றது ஒத்துக்கிறீங்களா? ஏற்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் சரி. கல்லுக்கடையும் திறக்கணும் அப்படின்னும் போது ஆமாங்க, மரணங்கள் தவிர்க்கப்படும்ல. விவசாயி நல்லா இருப்பான்ல. இது விவசாயி கோரிக்கையா இல்லையா? சொல்லுங்க, எல்லா விவசாயிகள் கோரிக்கை தானே.